நேத்து ராஷ்மிகா மண்டானா அண்ட் விஜய் தேவர்கொண்டாக்கு கல்யாணம் நடந்தது. இதை பத்தி தான் இப்ப எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவங்களோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ராஷ்மிகா மண்டானா இதை பத்தி அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் மை லவ்ஸ், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், ஐ எம் இன்ட்ரடியூசிங் டு யூ மிஸ்டர் விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து உண்மையான லவ், அதாவது உண்மையான காதல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நிம்மதியா இருக்கிறது எப்படி அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வச்சாரு. வாழ்க்கையில பெரிய கனவுகள், பிக் ட்ரீம்ஸை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னால முடியும் அப்படின்னு வந்து எவ்ரிடே என்னை வந்து சப்போர்ட் பண்ணி என்னை வந்து புஷ் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறது, டிராவல் பண்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் என்னை நம்புங்க, அவரை பத்தி ஒரு புக்கே வந்து என்னால எழுத முடியும். நான் சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி ஒரு உமனா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ட்ரீம் பண்ணுவேன். இப்போ என்னோட கனவை நீ நிறைவேற்றிட்ட, ஐ ஆம் ட்ரூலி பீன் பிளஸ்ட் அப்படின்னு ராஷ்மிகா விஜய் தேவர்கொண்டாவை பார்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் விஜு, உன்னை பற்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸாக இருக்கட்டும், ஜாயாக இருக்கட்டும், இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு காரணம் நீ தான். இட் மேக்ஸ் அ லாட் மோர் சென்ஸ் நவ். ஐ எம் so excited to becoming your wife, to be your wife, to be called your wife. It's full party time now. Let's have the bestest life ever together. I love you அப்படின்னு வந்து ராஷ்மிகா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.